சிலபஸில் திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல் 25 அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அன்புடைமை. அன்புடைமை அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தாழ் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பு என்பது மூடி வைக்க முடியாத உணர்ச்சி. ஒருவர் அன்புடையவர் என்பதை அவர் பிறருடைய துன்பத்தைக் கண்டு தம்மை அறியாது கண் கலங்குவதை காட்டிவிடும். அன்புன்றது மூடி வைக்க முடியாது. அவங்க மற்றவங்க துன்பப்படும் போது கண்ணிலேருந்து வர தண்ணீரை அவங்க எவ்வளோ அன்புடையவங்கன்றத காட்டிவிடும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர்களும் அன்பு உள்ளவர்களுக்கும் என்ன வேற்றுமை என்றால், அன்பில்லாதவர்கள் எல்லா பொருள்களும் தமக்கே உரிமை, தாமே அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். அன்புடையவர்கள் தம்முடைய உடலையும் பிறர்க்கு உதவியாக தந்து விடுவார்கள். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளும் எனக்கே வேணும்னு நினைப்பாங்க. அன்புடையவங்க தங்கள் எலும்பை கூட மற்றவங்களுக்கு கொடுத்து உதவணும்னு நினைப்பாங்க. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்புடைமைதான் மனிதனை மனிதனாக்குவது. அரிய பிறவியாகிய மனிதன் பிறவிக்கு அன்போடு கூடிய வாழ்க்கைதான் அதன் எலும்போடு பிறந்த குணம். அன்போடு இருக்கிற வாழ்க்கை தான் அந்த உடம்போடு பிறந்தது, எலும்போடு பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அன்புடைமை தான் மனிதனை மனிதனாக்குவதுன்னு சொல்கிறாங்க. அன்பீனும் ஆர்வம் உடைமை அதுவீனும் நண்பெனும் நாடாச் சிறப்பு. அன்பீனும் ஆர்வம் உடைமை அதுவீனும் நண்பெனும் நாடாச் சிறப்பு. அன்புதான் மனித சமுதாயத்தின் அடிப்படை. அன்புதான் ஒருவரை ஒருவர் விரும்புகின்ற ஆசையை உண்டாக்குவது. அந்த ஆசையினால்தான் நட்பு என்கின்ற உறவு தானாகவே உண்டாகிறது. அதனால்தான் சமுதாயம் அமைகிறது. அன்புன்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால்தான் மற்றவங்க மேலே விருப்பத்தை கொள்கிறாங்க. நட்பு வருது, ஆசை வருது, உறவு வருது. இந்த அன்புனால தான் சமூகமே அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பீனும் ஆர்வமுடைமை அதுவீனும் நண்பெனும் நாடாச் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புடையவர்கள் தாம் சிறப்படைய முடியும். அன்புடையவர்கள்தாம் சிறப்படைய முடியும். உலகத்தை இன்பமாக அனுபவித்து புகழ் பெற்றவர்களுடைய சிறப்பெல்லாம் அவர்கள் அன்பை கடைபிடித்து நடந்து கொண்ட காரணத்தினால்தான். அன்புடையவர்களால தான் இந்த உலகத்தில் இருக்கிற புகழ்பெற்ற சிறப்பெல்லாம் அனுபவித்தவங்க யாருன்னு கேட்டால் அது அன்புடையவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. பிரியத்துக்காக தீய காரியங்களை செய்வது அன்பாகாது. விருப்பத்துக்காக ஒருத்தவங்களுக்காக தீய காரியங்களை செய்வது அன்பாகாது. தர்மமான நல்ல காரியத்தை செய்வது தான் அன்போடு சேர்ந்தது. தர்மமான நல்ல காரியத்தை செய்வது தான் அன்போடு சேர்ந்தது. ஒருவர் மேலுள்ள பிரியத்துக்காக இன்னொருவருக்கு தீமையான காரியங்களை செய்வதையும் அன்பென்று சொல்லுகிறவர்கள் அறியாதவர்கள். ஒருத்தவங்க மேலே பிரியத்துக்காக மற்றவங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க நான் அவங்க மேலே உள்ள அன்புக்காக தான் இது செஞ்சேன்னு சொல்கிறவங்க அறியாதவர்கள். அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியார் மரத்திற்கும் அஃதே துணை. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அப்படி செய்தால் தர்மத்துக்கு ஒவ்வாத காரியத்தை அன்பென்று செய்தால் செய்கிறவர்களை அறக்கடவுள் வெயிலில் சிக்கிய புழுவை போல துடிக்க செய்துவிடும். வெயில் இப்போ அன்புன்ட்டு அறத்துக்கு மீறிய காரியத்தை என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். அன்பு இல்லாததை அந்த அறமானது எலும்பில்லாத புழுவை எப்படி வெயில் வாட்டி எடுக்குமோ அதே மாதிரி அன்பில்லாத உள்ளத்தை அறம் வாட்டி எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்ந்தற்று. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளிர்ந்தற்று.
அன்புதான் வாழ்க்கைக்கு செழிப்புண்டாக்குகிறது. நெஞ்சத்தில் அன்பில்லாதவர்களுடைய வாழ்க்கை நீர்ப்பசை இல்லாத கெட்டியான நிலத்தில் முளைத்துவிட்ட மரம் உயிரோடு இருந்தாலும் வற்றி போய் செழிப்பில்லாமல் இருப்பது போல் வாழ்க்கை நடந்தாலும் இன்பம் இருக்காது. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை. அன்பில்லாத உயிர் வாழ்க்கையானது வன்பார்க்கண் வற்றல் மரந்தழிந்தற்று. இந்த பாலைவனத்தில் காய்ந்த மரம் திருப்பி துளுக்கிற மாதிரி தான். அன்பில்லாதவங்களோட உயிர் வாழ்க்கை எதுக்கு வாழ்கிறோன்றது அர்த்தம் இல்லாதது அப்படின்னு சொல்கிறாங்க. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. உடலின் உள்ள அமைய வேண்டிய அங்கமாகிய அன்பு இல்லாதவர்களுக்கு வெளியே காணப்படுகின்ற மற்ற அங்கங்கள் எவ்வளவு அழகாக அமைந்திருந்தாலும் அவற்றால் என்ன பயன்? மனசில் அன்பில்லாதவங்களோட வெளித்தோற்றம் அழகாக இருந்தாலும் எந்த பயனும் இல்லைன்னு சொல்கிறாங்க. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லாதவர்க்கு. அன்பின் வழியதுயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் ஓர்த்த உடம்பு. அன்பின் வழியதுயர்நிலை அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. ஆகையினால் அன்பிருக்கிற உடல்தான் உயிருள்ள உடல். அன்பு வழியில் நடந்து கொள்கிறவர்களுடைய உடல்தான் உயிருள்ளது. அன்பில்லாத உடல் வெற்றுத்தோளால் மூடப்பட்ட எலும்புதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு இருக்கிற உடல் தான் உயிரானது. அஃதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இல்லாதவனுங்க எலும்பில் தோல் போர்த்திருக்கிற உடம்பு தான், அது உயிர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க.